மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ்லேருந்து ரைட்டில் ஒரு ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா நான் இங்கே பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக சிவன் கோயிலாக இருக்கா இங்கே தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் இதான் என்ட்ரி. ஃபுல்லாக சிவலிங்கம். அதான் அங்கே இருக்கும் பாருங்கள் பெரிய நந்தி சிவலிங்கம் இருக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்தோம். விஸ்வகாமா அவர் யாருன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை செலவு வச்சுருக்குறாங்க. மக்களே அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ஃபீட்டுன்னு நினைக்கிறேன், 70 அடி என்னமோ சம்திங் சொன்னாங்க. இங்கே பாருங்களேன் 1008 லிங்கம், 1008 சிவலிங்கம் சேர்ந்து ஒரே லிங்கமாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது. 1008 சிவலிங்கத்தை ஒரே லிங்கமாக வச்சுருக்குறாங்க. மேலே நம்ம நடராஜர் இருக்கிறாரு. இவர் தான் போகர் இவர். ஸோ அதுக்கு மேலே அங்கே இருக்கிறவர் வந்து அகஸ்தியர் இல்லாமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக அகஸ்திய மாமுனி எல்லா சித்தர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவர் யாருன்னு பார்த்தா நாவுக்கரசர், திருநாவுக்கரசரா. அங்கே பாருங்கள் நடராஜர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ நந்தி எல்லா சித்தர்களுமே இருக்காங்க. நந்தி பாருங்கள் எவ்வளோ பெரிய நந்தி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லிங்கத்துக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்தது. 72 அடியாம் இந்த லிங்கத்தோட ஹைட்டு. 72 அடி. மக்களை இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போயிட்டு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா 72 அடியில் வந்துட்டு 3 ஃப்ளோராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் அவரோட அவதாரம் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே சிவன் இருக்கார். ஸோ எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு சிலை இருக்குது தெரியுதா, சூப்பராக இருக்குது. இவங்க மொபைல் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது மொபைல் கேமரா எதுவுமே உள்ளே அலோடு கிடையாது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தேனி சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நிறையா ஏகப்பட்ட ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. எத்தனையோ சித்தர்கள் எல்லாமே இருக்காங்க. போகலாம் எங்கே இங்கே இருக்குங்களா? இருக்கலாம். ஓ இந்த புத்துக்கு வந்துட்டு ராஜநாகம் வந்துட்டு போகுமா? காளி. ஸோ இந்த புத்துக்கு வந்துட்டு ராஜநாகம் வந்துட்டு போகுமாமா மக்களே. அதுவும் 2 ராஜநாகம் இருக்கான். சாமி கும்பிடுவோம். எங்கே இருக்கு போயிட்டா? ஸோ எல்லா இடத்துலையும் தான் இங்கே பாருங்கள் இந்த சின்ன சிலையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பழங்காலத்து சிற்பங்கள் சிலைகள்லாம் பார்த்துட்டு இப்போ இதுவும் பார்க்குறதுக்குமே வந்துட்டு நீட்டாக இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து குமுளியோட மலை. குமுளி மலை. ஏப்பா பின்னாடி இருக்கிறது குமுளி மலை தானே இல்லையா? சுருளி இருக்குது.
அதான் குமுளிமலை சுருளி அருவியிலேருந்து உங்களுக்கு ரைட்டு ஒரு ரோடு கட்டும். ரைட்டு தானே வரப்போ லெஃப்ட்டு அந்த சுருளி ஃபால்ஸுன்னு கேட்டு வந்தீங்கன்னா இங்கே வரலாம். ஸோ இங்கே பாருங்கள் எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ செலவு வச்சுருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ஸ்பாட்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். சித்தர்கள் எல்லா சித்தர்களும் இருக்காங்க. அதாவது யாராவது உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த சித்தரை போய் வழிபடணும்னு சொன்னாங்கன்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சித்தரையும் வழிபட்டுட்டு போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் கண்ணு கட்டின வரைக்கும் சிவலிங்கங்கள் தான் எல்லாமே. ஸோ எத்தனையோ சிவலிங்கம் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது பிளேஸ்லாம். ஒரு மலை அடிவாரத்தில் கொண்டாந்து கட்டியிருக்கிறாங்க. சுற்றி மலை தான் உங்களுக்கு, அங்கேயும் மலை, பின்னாடி எல்லாமே மலைகள் தான். எல்லா சிலையும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்ம இந்த பெரிய நந்தி, அப்புறம் நடராஜர் உள்ளே இருக்க சிவன் சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்திக்குள்ளே இருக்க சிவன் சிலையெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா படு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த நடராஜர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆடல் அரசர் நடராஜர். ஸோ உண்மையாலுமே இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒர்த் ஆஃப் டைம்னே சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே வரது டைம் வேஸ்ட்டுன்னெலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கே பிளேசஸ் இருக்குது உண்மையாலும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குறது நான் வந்துட்டு மஸ்ட்னே சொல்லுவேன் மக்களை. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்மளால் ஒரு சிவலிங்கத்தையே நேரில் வந்து கையில் தொடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத விட ஒரு வாய்ப்புங்கிறது இங்கே தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே என்ன உள்ள என்னமோ இருக்காரு. ஓ இங்கே அடியில் குகை கோவிலா? இங்கே பாருங்கள் குளம் இருக்குது. இந்த ஆனால் நிறையா சிற்பங்கள் வச்சுருக்காங்க. அந்த சிற்பம்லாம் எதுக்கு ஏன் என்னன்னே தெரியல. அதாவது இந்த சிற்பம்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, என்னென்ன சிற்பங்கிறது அவங்களும் நேம் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு எக்ஸாக்டாக இதுதான் ரீசன் அப்படிங்கிறது தெரியல. இங்கே பார்த்தீங்களா ஸ்ரீ மகா வீரபத்ரி தேவி அப்படின்னு சொல்லி ஒரு காட் நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிலையோட ஃபினிஷிங்லாம் உண்மையாலுமே தரமாக பண்ணியிருக்காங்க மக்களே. வேறு மாதிரி ஒரு பெரிய ஒரு அவதாரம். இது யாருன்னு தெரியுதா? கருப்பணசாமியா? டேய் இவர் கருப்பணசாமி கிடையாதுரா, வீரபத்ரர். இவர் வந்து சிவனோட ஒரு அவதாரம். தாட்சாயன, அதாவது பார்வதி, அவங்க அப்பா வந்து பார்வதியை வந்து தீயில விழுந்து சதி, அதாவது அவங்க தீயில விழுந்ததுனால கோபம் கொண்ட சிவன் வந்து வீரபத்ரராக ஒரு அவதாரம் எடுத்தார். ஸோ அவதாரம் எடுத்து தட்சனோட தலையை வெட்டினார் பார்த்தீங்களா, அந்த அவதாரம் தான் இதுதான் வீரபத்ரர் அவதாரம். தெரிஞ்சுக்கோ சரியா? ஸோ இந்த நந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கிறப்பல சிக்குன்னு சிறுத்து குட்டியாட்டம். நந்தீஸ்வரன். யார் யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு சிவன் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். என்னது வேட்டி கட்டி விட்டுருக்குறாங்களா? ஒரே இடத்துல சுற்றி இத்தனை சிவலிங்கம் பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு ஆனந்தம். ஆஞ்சநேயரா முன்னாடி? இல்லை ஆமாம் ஆஞ்சநேயரே தான். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் பாருங்கள். கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் எல்லாமே திராட்சை தோட்டம் தான். ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? எனக்கு அப்படியே ஒரு கண்டென்ட் மக்களே. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் இருக்கோம். எந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனி டு சுருளி ஃபால்ஸில் இருக்க திராட்சை தோட்டம். சுற்றி வர உங்களுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாமே திராட்சை தான். இங்கே பாருங்கள் வீடியோஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன்.
அதாவது திராட்சை ஒவ்வொன்றும் சும்மா தரமாக இருக்குது, எதையும் பிக்கக்கூடாதான். ஸோ பிக்காமல் பார்க்குறோம். உண்மையாலுமே நான் இது வரைக்கும் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே பார்த்தல. இப்படி தான் இருக்குன்னு புக்கெல்லாம் பார்த்துருக்கோம். உள்ள நிழல்ல பிள்ளைக்கு எட்டுற மாதிரி கருப்பு திராட்சை. நெல்லு பாப்பா. இந்த திராட்சை பிளான்ட்டை பற்றி நீ என்ன நினைக்கிறப்பா? எப்படி இருக்குது? நம்ம ஏரியாலையும் இங்கே தான் அதிகமாக கிடைக்குமா இல்லை வேறு இடத்துலையும் கிடைக்குமா? இங்கே தான் அதிகம் கிடைக்கும். தென்காசி தென்காசியில் கம்பம், சுருளி பால்ஸு, இந்த ஏரியா உத்தமபாளையம், சின்னமனூர், இந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கிருந்து தான் இது கருப்பு திராட்சை மட்டும்தான் கிடைக்குமா? வெள்ளை திராட்சை கிடைக்கும். இருந்தாலும் கருப்பு திராட்சை நல்லா இங்கே ஒரு நல்லா ஃபேமஸ்ஸு, நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டீ பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு இது மலைச்சாறு, மேற்கு தொடர்ச்சி மலைச்சாறுகள் வந்து நல்லா அமைஞ்சிருக்குங்க தோட்டம். திராட்சையோட சுவை எப்படி இருக்குது? இது அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உண்மையாலுமே நீங்கள் வந்து விசிட் பண்ண வேண்டியது. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் புக்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது உண்மையாலுமே ஒரு திராட்சை தோட்டமாக தொங்குற இடத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நின்றுட்டு இதை பற்றி பேசுகிறதும் இதை அப்படியே பார்க்குறதும் லைவாக அப்படியே இயற்கையை ஒன்று பொறிச்சு சாப்பிட்றதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். நீங்கள் எங்கேயுமே உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். என்னப்பா தெரியலையே. ஸோ பிளான்ட்டோட அதாவது நம்ம திராட்சை தோட்டத்தோட அப்பர் வியூ தான் பாருங்கள். மேல் வியூ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, மேலேருந்து பார்த்தா திராட்சை இருக்கிறதே தெரியல, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா திராட்சை இருக்குது. நல்ல ஒரு கூடாரம் மாதிரி இங்கிருந்து உங்களுக்கு அந்த கடைசி வரைக்குமே ஃபுல்லாக திராட்சையாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே இந்த தேனி, கம்பம், சுருளி இந்த சைடில் தான் வந்து அதிக திராட்சை விளையுமாமா. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க.